ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் இந்த அருமையான நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஜாய் டிவியின் மூலமாக கர்த்தரின் ஆதாரம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம கடந்த வாரங்கள்லேருந்து நம்ம பார்த்தது போல் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் பாடுகளை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். திரும்பவுமாக இந்த நாள்லேயும் நம்ம அதை குறித்து பார்க்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேருந்து பார்க்குறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். பாருங்கள், இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக என்னவெல்லாம் கலாத்தியரில் செய்திருக்கிறார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே விளக்குகிறார். அப்போது இயேசு சிலுவையில் மரித்தது நிமித்தமாக அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் என்பதை இந்த நாட்களில் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது ரொம்ப ஒரு அவசியம் கூட. இப்போ இந்த ஈஸ்டர் வரைக்கும் நம்ம இந்த சிலுவையின் காரியங்களை குறித்து அதிகமாக தியானிப்பது ரொம்ப நல்லது. ஏனென்றால் இயேசு நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை உண்மையாகவே நாம் புரிந்து கொள்ளும்போது மட்டுமே கர்த்தருடைய அந்த கல்வாரியை குறித்ததான ஒரு மேன்மையான காரியத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போது இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது, முதலாவதாக இயேசு நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார் என்று நம்ம பார்க்குறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம், நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போது இயேசு சிலுவையில் உண்மையாகவே நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து தீர்த்தார் என்று வேதம் மிக தெளிவாக சொல்லுது. இந்த ஏசாயா புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நியாய தீர்ப்பு, மீட்பு, ரட்சிப்பு அப்படின்ற நிறைய பாகங்களில் பேசிகிட்டே வருது. அதில் 40வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வரப்போகிற மேசியா நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை காரியத்தை குறித்து நிறைய காரியங்களை பேசு. அதில் தான் இந்த 53ஆம் அதிகாரத்துலலாம் சிலுவை குறித்து நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 6வது வசனத்தில் குறிப்பிட்டு சொல்லும்போது சொல்கிறாரு, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் என்ன பண்ணாராம், அவர் மேல் சுமத்தி கொண்டார் என்று பார்க்குறோம். பாருங்கள், இதை நல்லா நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் நமக்காக ஏதோ ஒரு மேலாட்டமான ஒரு காரியத்தை இயேசு நமக்காக செய்யவில்லை. மிகவும் ஆழ்ந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த இடத்துலெல்லாம் நம்ம தோல்வி அடைந்திருக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் கூட இயேசு அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அதாவது சில நுணுக்கமான நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நுணுக்கமான பாவங்கள் இல்லையா. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இயேசு மரித்தார், இயேசு எனக்காக அக்கிரமங்களை சுமந்தார் அப்படின்னா ஏதோ ஒரு மேலாட்டமாக ஆண்டவர் செய்தது போல் நினைக்கிறாங்க. ஒருவேளை அவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய தப்புக்கள், பெரிய பாவங்கள் ஏதாவது இருக்குமானால், ஒரு சில வேளையில் அவர்கள் சிறு வயதில் அவங்க பார்த்திங்கனாக்கா சில விதங்களில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, சில வேளையில் அவங்க அப்யூஸ் பண்ணப்பட்டிருப்பார்கள், சில பாலியல் ரீதியான சில காரியங்களை கூட துன்புறுத்தப்பட்டிருக்கலாம். அப்போ இந்த காரியத்தெல்லாம் நினைக்கும்போது இயேசு இதெல்லாம் சுமந்திருப்பாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி அநேக மக்களுக்குள்ளாக வருகிறது. ஆனால் உண்மையாக கர்த்தர் என்ன சொல்கிறான்னா, அவர் நம்முடைய துன்மார்க்கமான எல்லா கிரியைகளையும் எல்லா பாவங்களையும் கர்த்தர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்று ஏசாயா ரொம்ப தெளிவாக இந்த பகுதியில் சொல்கிறார். அப்போது நம்முடைய எப்பேற்பட்ட அக்கிரமங்களாக இருந்தாலும் இயேசு சிலுவையில் சுமந்து இருக்கிறார் என்பதை நாம் உண்மையாகவே அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு இயேசு நம்முடைய பாவத்தை சுமக்கவில்லை என்றால் உண்மையாகவே நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டு இருக்க முடியாது. ஏன்னா இயேசு அவருடைய பாவத்துக்காகவோ அல்லது அவருடைய தனிப்பட்ட காரியத்துக்காக அவர் சிலுவையில் வந்து மரிக்கவில்லை. நல்லா அதை புரிந்து கொள்ளணும். ஏதோ என்ன நினைக்கிறாங்க நிறைய பேர், ஏதோ ரோம போர் சேவகர்களால் ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டு அவர் வந்து தண்டிக்கப்பட்டார் என்று பார்க்குறோம். இல்லை, உலக மக்களுடைய எல்லா விதமான வருத்தங்களுக்காகவும் துன்பங்களுக்காகவும் கஷ்டங்களுக்காகவும் அவர் இந்த எல்லா பாடுகளையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் நன்றாக இருக்க வேண்டும் என்று கர்த்தருடைய மிகப்பெரியதான ஒரு இரக்கமாக அது இருக்கிறது. ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னாக்கா, தேவன் நம்முடைய கடந்த காலம்,
நிகழ்காலம், வருங்காலம், இந்த அத்தனை காலங்களுக்கு உண்டான பாவத்துக்கு உண்டான விலைக்கிரயத்தை இயேசு செலுத்தியிருக்கிறார். பாருங்கள், இதை நம்ம நிறைய பேர் நினைக்கிறதில்ல. நம்ம கூட யோசிப்போம், அப்போ இனிமேல்ட்டு பிறக்க போகிற பிள்ளைங்களுக்காக யார் மறிக்க போகிறா அப்படின்லாம் நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனால் இயேசு என்ன பண்ணியிருக்காராம், நம்முடைய கடந்த காலத்தோடைய பாவத்தையும், நிகழ்காலத்தில் இருந்த பாவங்களையும், வரப்போகிற எதிர்காலத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் கூட அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். பாருங்கள், இதை சில நேரத்தில் நமக்கு இதை விசுவாசிக்கிறதுக்கு அல்லது இதை நம்புறதுக்கு நமக்கு கடினமாக இருக்குது. ஏன்னா இயேசு வாழ்ந்த விதத்தை பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இன்னும் அவர் ஒரு சாதாரண மனுஷனாக வந்தார், இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பிறப்பை தான் எடுத்தார். ஏதோ ஒரு கண்ணியின் வயிற்றில் அவங்க பிறந்தாருன்னு சொல்கிறாங்க, ஒரு மரியாளுடைய வயிற்றில் பிறந்தாங்கன்னு. இவருடைய பிறப்பு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியலையே. இவர் எல்லா மக்களோட கூட தான் வாழ்ந்தார், அவர் எல்லா மக்களோட நடந்தார், போனார், இப்படியே கடந்து போனார். இப்படி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு 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 பெரிய கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு ஒரு பெரிய அளவில் அவருடைய செயல்களோ அல்லது அவருடைய உருவங்களோ இல்லாததுனால நிறைய பேர் அவர் மரித்தார், அவர் நமக்காக எல்லா ஜனங்களுக்காக மரித்தார் என்பதை அநேகரால் அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு சிலர் சொல்கிறாங்க, நான் ஒரு வேளை அவருடைய 12 சீசரில் ஒருத்தராக இருந்தாக்கா நான் வேணால் நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது நான் அவர் வாழ்ந்த காலத்தில் நான் பார்த்துருந்தேனாக்கா நான் நம்பியிருப்பேன் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையாகவே நாம் இன்றைக்கி கூட பாருங்கள், நம்மளால் நிறைய காரியங்கள் நம்மளால் ஆவிக்குரிய காரியங்களை கூட நிறைய நடக்கிறத நம்மளால் நம்ப முடியாமல் இருக்குது. சில நேரத்தில் நம்ம மறுக்கிறோம். சிலது உண்மையாக கூட இருக்குது இல்லையா? ஏன்னா இன்றைக்கும் என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறாருன்னு நம்ம வேதத்தின்படி நம்ம விசுவாசிக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இந்த அற்புதம்லாம் இதெல்லாம் ஒரு நம்ப முடியாத காரியம், இதெல்லாம் ஏதோ ஒரு போலியாக இருக்குது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே தேவன் பார்த்திங்கனாக்கா ஏன் இந்த இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை இயேசு ஏன் செய்தார்? ஏன் அவர் ஒரு சாதாரண மக்களோடு கலந்து, சாதாரணமாக இந்த ஜனங்களோடு கலந்து இந்த காரியத்தை செய்தார் அப்படின்னாக்கா, இயேசு நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஏன் அவர் ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார்? ஏன் ரொம்ப அவர் கஷ்டங்களை சுமந்தார்? ஏன் வெயிலில் நடந்து போனார்? ஏன் கிராமமாக நடந்து போனார் அப்படின்னாக்கா, நீங்களும் நானும் அப்பேற்பட்ட கடினமாய் கஷ்டப்படக்கூடாது என்பதை ஒரே காரணத்துக்காக அவர் எல்லா பாடுகளையும் இந்த உலகத்தில் அனுபவித்தராக அவர் காண்கிறார். அப்போ இயேசுவை பற்றி நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்கனாக்கா, இயேசுவே அப்படி வாழ்ந்தார், இயேசுவே இவ்வளோ கஷ்டத்தில் பட்டார், இயேசுவே இவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் ஊழியம் செய்தார். ஆகவே இன்றைக்கு நம்ம ஊழியம் செய்கிறவங்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி இருக்கணும், ரொம்ப அதை விட ரொம்ப தரித்திரத்தில் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பாருங்கள், இயேசு நம்முடைய தரித்திரத்தையும் சுமந்து தீர்த்தார் என்று தான் கல்வாரி சிலுவையில் நாம் அங்கே பார்க்கிறதாக இருக்கிறது. அப்போது அவர் நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய மாடலை நமக்கு முன்பாக வைத்தார். அப்போ பாருங்கள், இது பார்க்கறதுக்கு வேணால் நமக்கு சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உண்மையாக ஆண்டவராகிய இயேசு நமக்காக எல்லா நம்முடைய கடந்த காலம், நம்முடைய நிகழ்காலம், எதிர்காலம் அத்தனை பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 3வது 4வது வசனத்தை நாங்கள் பார்த்தோம்னாக்கா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்கள் மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். பாருங்கள், இங்கே வேதம் ரொம்ப தெளிவாக இங்கே பேசுது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தபோது அவர் என்ன பண்ணல, கொஞ்சம் கூட அவரை மதிக்கவே இல்லை, மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது ஒரு மனுஷ காரியமாக தான் இருந்ததே தவிர அது ஒன்றும் தெய்வாத்மமான காரியமாக இருந்தது என்று ஜனங்களால் அதை நம்ப முடியாமல் போய்விட்டது. அப்போ இங்கே வசனம் ரொம்ப ஏசாயா 53 ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திற்குமா இருந்தார். இது எல்லாம் உங்களுக்காக எனக்காக இந்த 3 நிலை காலங்களுக்கு அதை தேவன் உண்மையாக செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். 3வது நம்ம பார்க்க வேண்டியது என்ன காரியம்னா, தேவன் நம்முடைய
உணர்வுகளில் இருக்கிற வேதனைகளை கூட இயேசு நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். உணர்வுகளில், அதாவது இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா உணர்வு பூர்வமாக நம்ம நிறைய கடினப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், நம்ம பார்க்க வேணால் வளர்ந்து இவ்வளோ வயசாகி இருக்கலாம், ஆனால் நமக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைத்தனமான ஒரு உள்ளம் நமக்குள்ளே இருக்குது. யாராக இருந்தாலும் சரி, எந்த வயதினராக இருந்தாலும் சரி, உண்மையாக சொல்கிறேன், இந்த சேனலில் நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க உங்களை கூட நினச்சி பாருங்கள். உங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அழுகை எப்போதும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா உணர்வுகள் பூர்வமாக நாம் என்ன பண்ணியிருக்கிறோம், பாதிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இந்த உணர்வு பூர்வமான பாதிப்பை கூட இயேசு என்ன பண்ணியிருக்காராம், சிலுவையின் மூலமாய் நமக்காக அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த உணர்வுபூர்வமான காரியங்கள்லாம் உண்மையாக இருக்குதா அப்படின்னாக்கா நிச்சயமாக இருக்குது. ஏன்னாக்கா வேதம் அதை குறித்து போதிக்கிறது. நீங்கள் இந்த உணர்வுபூர்வமாக நீங்கள் எடுக்கிற முடிவு தான் நம்முடைய வருங்காலத்தையே அது நிர்ணயிக்கிறது என்று வேதத்தில் நம்ம பார்க்கலாம். புதிய ஏற்பாட்டில் நீங்கள் திருப்பினீங்கனாக்கா லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லூக்கா 16:19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சம்பவத்தை பற்றி போட்டிருக்கு. அது என்னன்னாக்கா, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரம் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வரனுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கையினால் தன் பசியை ஆற்றிக்கொள்ள ஆசையாயிருந்தான். நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. பாருங்கள், இந்த உணர்வுபூர்வமான சில காரியத்தை குறித்து நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவம் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு வேதத்தில் சொல்லுது. அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே ஒரு ஏழை லாசருன்னு ஒருத்தர் இருந்தார். பாருங்கள், இப்போ இந்த 2 பேருடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உண்மையாக 2 பேரும் 2 நிலையில் இருக்காங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப சம்பூர்ணமாக நல்ல ஒரு ஐஸ்வர்யத்தில் திளைத்து வாழ்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறாரு, பரவாயில்ல. இன்னொருத்தர் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அட்டர் பாவர்ட்டி, சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லை. அவர் அந்த பணக்கார வீட்டில் ஏதாவது மீந்ததை போட்டாக்கா அதை சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு எண்ணம். பாருங்கள், 2 பேரையும் தேவன் தான் உண்டாக்கினார், தேவன் தான் படைத்தாருக்கா இந்த 2 பேரையும். ஆனால் இந்த 2 பேருடைய வாழ்க்கையிலையும் ஒரு தவறு இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, உண்மையாக ஐஸ்வர்யவான் தான் எதற்காக ஐஸ்வர்யனாக இருக்கிறான் என்பதை அவன் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் எதுக்கு ஒரு மனுஷன் ஐஸ்வர்யனாக வைக்கிறார் அப்படின்னாக்கா, அவன் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலிருந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவனாய் அவன் இருக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு, தன்னை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவன் பகிர்ந்து கொடுக்கிறவன். அதனால தான் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, அவனை அந்த உலகத்தில் ஐஸ்வர்யனாக வைத்திருக்கிறான். இந்த ஏழை பார்த்திங்கனாக்கா இவன் பாருங்கள், இவன் யாராவது ஒருத்தர் எனக்கு தர்மம் பண்ணட்டும், நான் அதை சாப்பிட்டு நான் வாழ்கிறேன், நான் வேறு எதுவும் செய்ய மாட்டேன்ற ஒரு மனநிலைமையில் இந்த பணக்காரனுடைய ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகே கிடந்தான். அப்போது இந்த 2 பேருடைய வாழ்க்கையும் தவறு, 2 பேருடைய மனநிலையும் தவறு. தேவன் இவர்களை எதற்காக உண்டாக்கினார் என்ற அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் அவர்கள் என்ன பண்ணல, அறிந்து கொள்ளவில்லை. அப்போ இந்த 2 பேரும் பார்த்திங்கனாக்கா மறிக்கிறாங்க. மறிச்சுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதாவது ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போயிடுறாரு. 16ஆம் அதிகாரம் லூக்கா 19 நீங்கள் தொடர்ந்து படிச்சிங்கன்னா தெரியும். பாதாளத்துக்கு போயிடுறாரு. லாசரு பார்த்திங்கனாக்கா ஆபிரகாமுடைய மடியில் போய் நிற்கிறார். ஸோ 2 பேரும் அப்போது அந்த பாதாளத்திலேருந்து அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, தகப்பன ஆபிரகாமே, அந்த லாசருடைய விரல் நுனியை தொட்டு என் நாக்கை குளிர பண்ணுங்க அப்படின்றா, எனக்கு இங்கே ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார் அவர். 23ஆவது வசனத்தில், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியில் லாசருவையும் கண்டு, அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று. அப்போது ஒரு காரியத்தை நம்ம இங்கே புரிந்து கொள்ள முடியும். ஒரு மரித்தா கூட அவனுக்கு உணர்வுகள் எல்லாமே அங்கே இருக்கிறது. பாதாளத்தில் இருக்கும்போது அவன் வேதனைப்படுகிறதை அவன் உணர்கிறான் இல்லையா, அவன் உணர்ந்து தான் சொல்கிறான். அப்போது அதுக்கு ஆபிரகாம் மகனே, நீ பூமியிலிருந்து உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான்.
அதை நீ நினைத்துக்கொள். இப்போது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். பாருங்கள், இந்த வசனத்தை தப்பான வியாக்கியானங்கள் நமக்கு நிறைய வந்திருக்கோம், நம்ம கேட்டுருப்போம். ஏன்னா அதாவது ஏழையாக இருந்தால் தான் ஆண்டவருடைய அதாவது பரலோகத்துக்கு போக முடியும், ஆபிரகாம் மடிக்கு போக முடியும், பணக்காரங்களாக இருந்தாக்கா அவங்க பாதாளத்துக்கு தான் போக முடியும் அப்படின்ற ஒரு தவறான போதனை இந்த வசனத்தின் அடிப்படையிலேருந்து நம்ம நிறைய பிரசங்கங்களை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் இது உண்மையாகவே அதை பற்றி இது பேசவே இல்லை. ஒருத்தர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ அவர் ஏழையாக இருக்கிறார், அதை பற்றியே இது பேசலை. அதாவது அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்குறார். இல்லை, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் 13-14 நம்ம பார்க்குறோம். அவனுடைய கிரியைகள் நிமித்தம் அவனோடு கூட செல்லுதான். அப்போ அவன் இந்த உலகத்தில் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியத்தையும் சொல்லி கொடுக்குறார். அப்புறம் இங்கே சொல்கிறார் 26வது வசனத்தில், அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போக இவ்விடத்துக்கு எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களும் கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அப்போது பாதாளன்றது ஒரு தனி இடம், பரலோகம் என்பது ஒரு தனி இடமா இருக்குது இல்லையா? 2 இடமும் தனித்தனியாக இருக்குது. அதுக்கு இடையில் ஒரு பெரிய பிளவு இருக்கிறதுன்னு இங்கே நம்ம வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போது இந்த உணர்வுகள்னாலே இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு நல்ல தீர்மானத்தை இந்த உலகத்தில் எடுக்க முடியும். பாருங்கள், நான் போன வாரத்திலேயே நான் சொன்னேன் என்னன்னாக்கா, எந்த மனுஷனையும் தேவன் நரகத்திற்காக தேவன் யாரையும் உண்டாக்கவில்லை. ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறானாக்கா அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தமாக நரகத்துக்கு போகிறானே தவிர, அவன் ஏற்றுக்கொண்டால் எப்பேற்பட்ட பாவியையும் கர்த்தர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதே போல தான் இங்கே இன்றைக்கு நம்முடைய உணர்வுகள் அடிப்படையில் இன்றைக்கே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நாம் அறிக்கை செய்யும்போது உண்மையாகவே இந்த உணர்வுபூர்வமாக கிடைக்க போகிற அந்த தண்டனையிலிருந்து கூட ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டெடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏன் அந்த மோசமான ஒரு இடத்துக்கு நாம் போகணும்? ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? கர்த்தரை ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது? நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர், நமக்காக கல்வாரி சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தினவரை ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இந்த உலகத்திலே நாம் அதை தீர்மானம் பண்ணும்போது நிச்சயமாக நீங்களும் நானும் ஒரு அற்புதமான இடத்துக்கு நம்மளால் செல்ல முடியும். ஏன்னா அந்த நரகம், பாதாளம் என்பது பார்த்திங்கன்னா எந்த நன்மையும் இல்லாத ஒரு இடம். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் தான் இருக்குதுன்னு வசனத்தில் பார்க்குறோம். அங்கே வெறும் இருள் தான் இருக்குது, அங்கே வேதனை தான் இருக்குது, அங்கே அக்னி தான் இருக்குது, ஐஸ்வர்யமான சொல்கிறான். அப்போது இந்த உணர்வுகளில் இருந்த எல்லா வேதனைகளை கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரா, நம்மளை உண்மையாக விடுதலையாக்குறார். 4வதாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலன்களை கொடுக்க கர்த்தர் ஆசையாக இருக்கிறார். மிகுந்த பலன்களை கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஆசையாக இருக்கிறார். என்ன பலன்களை அப்படின்னாக்கா, உண்மையாக இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தேவன் நமக்கு ஒரு மிகுந்த பலன்களை ஏற்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஏசாயா 53:12 சொல்லுது, அவர் நம்முடைய ஆத்துமாவை மரணத்திலின்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அவருக்காக பங்காக கொடுப்பேன், பலவான்கள் அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். இதுதான் பாருங்கள் நம்ம ஒவ்வொருடைய பலனாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னாக்கா, மற்றவர்களுக்கு இந்த சுவிசேஷத்தை நாம் பகிர்ந்து கொள்வர்களாக இருக்கிறோம். பாருங்கள், இந்த அதிகாரம் 53 நமக்கு ஒரு இதுக்காக முடியுது. ஆனால் 54 அப்படியே தொடர்ச்சியாக வருது. முதல் வசனம் பாருங்கள், பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்ரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், இது நிறைய சரீர பிரகாரமாக பிள்ளை பெறுறதை பற்றி நினைக்கிறாங்க. இது அதை பற்றி பேசலை. ஆவிக்குரிய விதத்தில் நாம் மற்றவர்களை பெற்றெடுக்கிற காரியத்தை குறித்து இது இங்கே பற்றி பேசுகிறது. இது ஏதோ ஒரு சரீரப்பிரகமாக ஒரு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இல்லாத ஒரு மலட்டுத்தன்மையில் இருக்கிறவங்களை பற்றி பேசலை. அவர்களையே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுக்கே பிள்ளை பெறுற அளவுக்கு அவர்களுக்கும் பலத்தையும் சத்துவத்தையும் கொடுக்குற தேவன். என் தேசத்தில் மலடு இருப்பதில்லைன்னு வாக்கு பண்ணவர் இங்கே ஏன் இதை பற்றி இங்கே பேசுகிறாருனாக்கா, ஆவிக்குரிய விதத்தில் நீங்களும் நானும் ஒரு மலட்டுத்தன்மையாக இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக சொல்லுகிறார்.
அப்போ இந்த இந்த காரியம் பார்த்திங்கனாக்கா தேவன் இதை நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாம் இந்த சுவிசேஷத்தை சொல்லுவதும் கர்த்தரை பற்றி நாம் பேசுவதும் தேவனை குறித்த அநேக காரியங்களை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், கர்த்தர் இன்றைக்கு நம் மூலமாய் அதிகமான காரியங்களை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றிகளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அடைய வேண்டும். அதற்கான பலனை நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்யும்போது, கர்த்தருக்காக நீங்கள் சில காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து வைக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அபரிதமான சில காரியங்களை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இதான் பாருங்கள், நம்முடைய விசேஷித்த விதமான நம்பிக்கை என்னவென்றால், நாம் ஒருவருக்கு ஒருவர் நாம் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்வதன் மூலமாக அதை செய்யும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் காரியங்களையும் பல வல்லமையான காரியங்களையும் கர்த்தர் நம்ம கொடுத்து நம்மை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, தேவன் இந்த சிலுவையின் மூலமாக உங்களை என்னையும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளாக நம்மை நடத்துகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆசீர்வாதமாக நம்மளை வச்சுருக்காராம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நீங்களும் நானும் இந்த சிலுவையின் மூலமான வெற்றிகளை சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதாவது இந்த வாழ்க்கையில் நம்ம தோல்வியாக வாழறதோ அல்லது இந்த வாழ்க்கையில் நாம் ஒன்றும் இல்லாமல் தரித்திரத்துலேயும் இல்லாமலையும் குறையிலையும் வாழ்ந்து கொண்டு இந்த உலகத்தில் நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது. பாருங்கள், என்றைக்கு நம்ம கர்த்தரை பற்றி கொண்டோமோ அந்த நாள் முதல் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அந்த வழியில் அந்த பாதையில் நம்மளை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய எல்லா பாதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறதுனால தேவன் நம்மை அற்புதமாக நடத்துகிறார். இங்கே ஏசாயா 54 2வது வசனத்தை பார்க்கலாம் பாருங்கள். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகளை விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்து. பாருங்கள், இங்கே இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையாக இருக்குது. என்ன சொல்கிறாரு? உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. அதாவது ஆண்டவர் விரும்புது என்னென்னா, நீங்களும் நானும் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். உங்கள் வேலையில், உங்கள் வியாபாரங்களில், உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய ஊழியத்தில், எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நீங்கள் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. ஒரு வீடு கட்டணுன்னு ஒரு பிரயாசம் எடுக்கிறீங்கனாக்கா அந்த வீடை கட்டி முடிக்கிறதுக்கு கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். ஒரு வேளை அது கோடிகளில் செலவாகலாம். இன்றைக்கி இடமே பல கோடியாக இருந்தாலும் கர்த்தர் அதுக்கான அனுகூலத்தை நான் ஏற்படுத்துவேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணுறார். அதான் சொல்கிறாரு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், எக்ஸ்டெண்ட் பண்ணு, பெருசாக்கு அப்படின்றாரு. பெருசாகட்டும், அதை விரும்புகிறார். பாருங்கள், தடை செய்யாதே. பாருங்கள், நம்ம இந்த தடை செய்யாதேன்றது நம்ம மைண்டில் வர்றது. நம்மளாலாம் எப்படி நடக்கும், நம்மளாலாம் என்ன பண்ண முடியும், நம்மளாலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனதில் சில தடைகளை நாம் வைத்திருக்கிறோம். விசுவாச குறைவு வருது, தடைகள் ஏற்படுது. இது எல்லாம் நடக்கிறதுனால நம்ம ஆசைப்படுற, நம்ம விருப்பப்படுற நம்முடைய அந்த தரிசனத்தோடு கூட நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்காமல் போய்விடுகிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அதுக்கு தடை பண்ணாத, உன் கயிறுகளை நீளமாக்கி, எல்லாத்தையும், அதாவது இடத்தை நீளமாக்குன்றாரு, எல்லைகளை நீளமாக்குன்றாரு, எல்லையை நீ பெருசாக்குன்றாரு. இதெல்லாம் எதுனாக்கா, அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த வீடு அவங்க கூடாரத்தில் தான் கட்டுவாங்க. கயிறை போட்டு அந்த இழுத்து ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் இதெல்லாம் வச்சு தான் அதை செய்வாங்க அந்த கூடாரத்தை. அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, அதை எப்படி பெருசாக்குன்ற அளவில் தான் இங்கே பேசிகிட்டு இருக்காரு. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு 3வது வசனத்தில் சொல்கிறார். 54:3 நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கலாம். எத்தனையோ பேர் நிறைய கடன் பிரச்சனையில், பல போராட்டங்களில், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல், பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு, இப்படி நிறைய காரியங்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு நீ பெருகுவாய். இன்றைக்கி சாப்பிடக்கூட ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருது. என்னன்னாக்கா, நீ உன்னுடைய வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்,
உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு, பாருங்கள் என்ன சொல்கிறாரு, உன் சந்ததியார் பிள்ளைகளை பற்றி சொல்கிறாரு. உன் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்களாம், ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு அவர்கள் செல்லுவார்கள். அப்படின்னா நம்முடைய பிள்ளைகள் நல்ல படிச்சுட்டு நல்ல வேலைகளில் நல்ல காரியத்தில் நல்ல வெளியில் வரைக்கும் அவங்க போவாங்க அப்படின்றார். வெளியில் போவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பிள்ளைகள்லாம் படிச்சுட்டு எல்லாம் பெரிய பெரிய ஆஃபீஸில் பெரிய பெரிய வெளிநாடுகளில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க, பெரிய பெரிய சிஇஓஸாக இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நம்முடைய தேசம் தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் பாருங்கள், அது நிறைவேறுகிறது. நிறைய கிறிஸ்தவ பிள்ளைங்களாம் ஏன் இன்றைக்கு படிச்சுட்டு எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்கனாக்கா, இந்த வசனமானது அவருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுது, அது சொல்லுகிறது. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றிப்பார்கள். அதாவது நம்ம பிள்ளைங்க போகிறது நிமித்தமாக அந்த தேசங்கள் என்ன பண்ணுதான், ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதம் என்பது நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு பெரிய தீர்மானத்தை தேவன் வச்சிருக்கிறார். நாம் வச்சில்ல, தேவன் வச்சிருக்கார் பாருங்கள் அந்த தீர்மானத்தை. அப்போது அந்த தீர்மானத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறார். இது ஏன் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை சந்தேகப்படலாம். ஆனால் உண்மையாக வசனம் என்ன சொன்னால், நரகத்திலேருந்தே நம்மளை தப்பி வைத்தவர் இந்த உலக வாழ்க்கையில் உங்களை என்னையும் வெற்றிகரமாக வாழ வைக்க மாட்டாரா? நிச்சயமாக உங்களை என்னையும் அவர் அற்புதமாய் வாழ வைப்பார். ஏன்னா அதுக்காக தானே இயேசு சிலுவையில் நமக்காக இந்த உலகத்தில் வந்து பிறந்து நமக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய சிலுவையின் மரணம் என்பது சும்மா சாதாரண காரியம் அல்ல. நம்முடைய அத்தனை பாவங்களையும் தரித்திரங்களையும் சாபத்தையும் நோய்களையும் எல்லாவற்றையும் சுமந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை அவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள், நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுருங்க. அது என்னன்னாக்கா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த டிவி சேனலில் பார்த்துருக்கிற, யூடியூப்பில் பார்த்துருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவருடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகள் உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் இயேசு எங்களுக்காக என்னவெல்லாம் செய்தார் என்ற தியானித்த அந்த காரியங்களை ஒவ்வொன்றையும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆண்டவரே குடும்ப தலைவர்களுக்காக, குடும்ப தலைவிகளுக்காக, ஆண்டவரே அவருடைய செய்கிற வேலைகளுக்காக, பிரயாசங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஆயத்தப்படுத்துங்க. இந்த வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை கட்டளையிடுங்க. திருமணமாகி ஆண்டவரே பிள்ளை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய கர்ப்பத்தின் கனிகளை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக நல்ல ஞானத்தையும், பாலக பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பெரியவர்கள் எங்கள் வீட்டில் சபையில் இருக்கிற மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கழுவுக்கு சமமான வாழ வயதை கொடுத்து ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.